BTS பாடல்கள்லயே அதிக அளவு ஃபேமஸான ஒரு சிங்கிள்னா அது டைனமைட் தான். 2020ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த டைனமைட் தான் K-pop பாடல்கள்லயே யூடியூப்ல அதிக வியூஸ் வாங்கின K-pop பாடல் அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனையை வச்சிருக்கு. இந்த பாடலானது யூடியூப்ல கிட்டத்தட்ட 180 கோடி வியூஸ், அதாவது 1.8 பில்லியன் வியூஸை இந்த டைனமைட் பாடல் மட்டுமே வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பாடல் தான் BTSக்கு பில்போர்ட் ஆர்ட் லிஸ்ட்ல முதல் முறையா நம்பர் 1 பிளேஸை வாங்கி கொடுத்து அதன் பிறகு தொடர்ச்சியா 2 முறை பில்போர்ட் ஆர்ட் லிஸ்ட்ல இவங்க நம்பர் 1 பிளேஸ்ல இருந்திருக்காங்க. BTS உறுப்பினர்கள்லயே ஃபர்ஸ்ட் சேர்ந்த மெம்பர்னா அது RM தான். அதே சமயம் BTS பாடல்கள்லயே முதல் வந்த பாடல்னா நோ மோர் ட்ரீம்ஸ். இதை தான் எல்லாருமே நினைச்சிருப்பீங்க. ஆனா BTS இல்லாம BTS குழுவுல யாரு முதல் முறையா பாடலை ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அது BTSலயே ஓல்டஸ்ட் மெம்பரான சூகா தான். சூகா 2011ஆம் ஆண்டு ஆல் ஐ டூ இஸ் வின் அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் பாடலை வெளியிட்டிருந்தாரு. அதுவும் தனியா வெளியிட்டிருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா BTS உடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சூகா ரிலீஸ் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். அதன் பிறகுதான் 2013ல நோ மோர் ட்ரீம் ஸ்டேஜ்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு நாம சொல்லலாம். BTS சொன்னாலே இவங்க ஹேண்ட்ஸமா இருக்காங்க, இவங்களுக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகம், அதனால தான் இவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கு, இவங்க கிட்ட இசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை சொல்ல போனா K-pop இசையவே புதிய வடிவத்துக்கு கொண்டு சென்றவர்கள் BTS தான். உலகம் முழுக்க K-pop இசையை பரப்பிய இந்த BTS இதுவரைக்கும் எவ்வளவு விருதுகளை வாங்கியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 483 விருதுகளை உலகம் முழுக்க அள்ளி குவிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு K-pop இசைக்குழுவால அதிக விருதுகள் அள்ளி எடுக்கப்பட்ட சம்பவமா கருதப்படுது. இந்த 483 விருதுகளும் வெறும் கொரியாக்குள்ள மட்டும் இவங்க வாங்கல, உலகம் முழுக்க வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு 34 ஜப்பான் கோல்ட் டிஸ்க் அவார்ட்ஸும் 11 அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்ஸும் 12 பில்போர்ட் மியூசிக் அவார்ட்ஸும் 39 கொரியாவின் உயரிய விருதான மெலன் மியூசிக் அவார்ட்ஸும் MTV யூரோப் அவார்ட்ஸ் 15ன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இசை விருதுகளை அள்ளி எடுத்திருக்காங்க. அந்த வகையில உலக இசைக்கு சொந்தக்காரர்களா BTS இருக்காங்க.